ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் என்ற பாடலில் விநாயகப் பெருமானிடம் கோரிக்கை வைக்கிறார் ஔவை மூதாட்டி. நீ இதை செய்தால் நான் உனக்கு இதை தருவேன் என்று ஒரு பக்தன் இறைவனிடம் தனது வேண்டுதலை வைப்பதை சீசனல் பக்தி என்றும், இறைவனிடம் எதையுமே எதிர்பாராமல் முழு சரணாகதி அடைவதை சீசன்டு பக்தி என்றும் தாங்கள் பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். கிவ் அண்ட் டேக் பாலிசியாக இருக்கும் இந்த பாடலில் ஔவையார் விநாயகப் பெருமானிடம் வைத்திருந்தது ஒரு சீசனல் பக்தியா அல்லது சீசன்டு பக்தியா? முழு பாட்டையும் நீங்கள் பார்க்கணும். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் சுங்கக்கை தூமுகத்து அப்படின்னு சொல்லிட்டு சங்கத்தமிழ் மூன்றும் தாங்கிறான். அவள் லட்டு கேட்கல, பூந்தி கேட்கல, ஊடு கேட்கல, கல்யாணம் கேட்கல, குழந்தை குட்டி கேட்கல. சங்கத்தமிழ் மூன்றும் தா அப்படின்னா இயல் இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய தமிழை கொடுக்கணும். இப்போ எதுக்காக அதில் அவளுக்கு என்ன பர்சனலாக இருக்குது இல்லையா? ஒரு தமிழ் மூதாட்டி அவள் எதுக்காக பர்சனலாக கேட்காம எனக்கு தமிழை கொடு அப்படின்னாக்கா, she wanted to spread the language, she wanted to spread the glory of Lord Muruga in the language known to her. அதனால் எல்லாராலையும் இந்த மாதிரி பண்ண முடியாது. ஔவையார் இருந்தாங்க இல்லையா, அவங்க சின்ன வயசில் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக முயற்சி செய்கிறாங்க. அந்தம்மா கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் நேராக பிள்ளையார்கிட்ட போய் என்னை வயசான கேள்வியாக மாற்றிடுன்னு சொல்லிட்டான். அதனால் தோ ஷி வாஸ் இன் மைண்ட் எ யங் கேர்ள், in physical body she converted herself into a old lady. ஓகேவா? இது ரெண்டு இருக்குது. இப்போ காரைக்காலம் மாரி இருக்கா. கணவன் உங்களோட குடும்பம் நடத்துறதுக்கு எனக்கு பயமாக இருக்குன்னு சொன்ன உடனே தன்னை பேயாக மாற்றிக்கிட்டான். யோசனை பண்ணி பாருங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் கடவுளுக்கு தொண்டு செய்வதற்காக தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். அண்மை காலத்தில் மாயம்மா கன்னியாகுமரியில் குஜராத்திலேருந்து வந்த டூரிஸ்ட் பஸ்ஸில் அவங்கள விட்டு போயிட்டுருக்காங்க. தேருக்கு அடியில் போய் நைட்டு படுத்துன்னு இருந்திருக்கா அந்த அம்மா. ஒரு டிபிக்கல் குஜராத்தி மிடில் ஏஜட். திடீர்னு யாரோ ஒருத்தன் செல்மிஷம் பண்ணுறதுக்கு தேருக்கு அடியில் போயிருக்கான். அப்படியே ஷாக் அடித்த மாதிரி வெளியே விழுறான். அவன் ஏதோ தப்பு பண்ண போயிருக்கான், யாரோ பிச்சைக்காரின்னு நினச்சிக்கிட்டு. மறுநாள் காத்தால் பார்த்தா அந்தம்மா உடம்பு பூரா தோலெல்லாம் சுருங்கி போய் வயசான கழுவியாக தன்னை மாற்றிக்கிட்டு வந்துட்டான். ஏன் அப்படி பண்ணுறான்? ஒரு யூத்தாக இருக்கிற வரைக்கும் தானே மற்றவங்களுக்கு நம்ம மேலே இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தோன்றும். அதனால் நம்ம ஒரு கேள்வி ஆகிட்டாக்கா நம்மளால் யாருக்கும் புத்திரம் வராதுங்கிற நல்ல எண்ணம் ஒரு காரணம். இப்படி வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவாய் நீன்வாங்க. எனக்கு என்ன வேணும்னு தெரியும், எவ்வளோ கொடுக்கணும், எப்போ கொடுக்கணுன்றதெல்லாம் உனக்கே தெரியும் அப்படிங்கிற ஒரு பாவனை இருக்கிறது. இப்போ நாம் நமக்காக ஏதாவது ஒரு பொருளை கேட்குற போது அது காமிய பக்தின்னு பேர். நமக்காக கேட்காம கடவுளுக்கு தொண்டு செய்வதற்காக ஏதாவது ஒரு விஷயத்தில் நாம் நாட்டம் வரம் கேட்கிற போது அது கடவுளுக்கான கைங்கரிய பக்தின்னு ஆயிடுது. காமிய பக்தினா வித் மோட்டிவ்ஸ், செல்ஃபிஷ்னஸ், அது ரொம்ப ஹை லெவல். கடவுளுக்கு தொண்டு செய்கிறதுக்காக நம்ம பாடும் பணியே பணியாக அருள்வாயின்னு அருணகிரிநாதர் கேட்குறாரு. அப்போ அவர் என்ன அவரை பற்றியாக பாட போகிறாரு? முருகனை பற்றி தான் பாட போகிறாரு. இந்த மாதிரி உலகத்தில் வரங்களை வாங்கியவர்கள் எல்லாருமே இப்படி தான் கேட்டிருப்பாங்க. நக்கீரர்னு ஒருத்தர் பரிபாடலில் கேட்குறார், யாம் வேண்டுபவை பொன்னும் பொருளும் போகமும் அல்ல. எனக்கு பொண்ணு வேண்டாம், பொருள் வேண்டாம், அந்த லக்ஸூரியஸ் லைஃப் எல்லாம் வேண்டாம். நீ அன்பும் அருளும் அரணுமே யாம் அப்படிங்க. உன்னுடைய அன்பு, அருள், அரண் இந்த மூணு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வாட் மேக்ஸ் எ டிஃபரன்ஸ் டு யுவர் பர்சனாலிட்டி அண்ட் அப்ரிங்கிங் ஆர் யுவர் சால்வேஷன் இன் எ ஹியூமன் பாடி is what you want from the world. Whether you want this world and the perishable mess or you want something more than that. இப்போ ஔவையார் இருந்தாங்க. அவங்க தன்னை கேள்வியாக மாற்றிக்கிட்டு தமிழுக்கு தொண்டு செய்கிறவங்க. அதிகமான ஒரு ராஜா இருந்தான். அவனுக்கு கருநெல்லிக்கனியை யாரோ கொண்டு போய் கொடுக்குறாங்க. அது சாப்பிட்டா எவ்வளோ வருஷம் வேணால் சாகாது இருக்கலாம். அப்போ அதிகமான ராஜாவாக இருந்து தான் ரொம்ப நாள் வாழ்கிறத விடவும் தமிழுக்கு சேவை செய்ய போகிற ஔவையார் அந்த கருநெல்லி கனியை காசுட்டு
ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணும்னு சொல்லி இதை நீ சாப்பிடுமான்னு சொல்லி கொடுத்தான்றான். எவ்வளோ உயர்ந்த நிலைப்பார். ஒரு ராஜாவாக இருந்து பரிபாலனம் பண்ணுறதை விட தமிழுக்கு தொண்டு செய்வது என்பதற்காக நீ இதை சாப்பிடு அப்படின்னு சொன்னான்ட்டு. இது நான் ஒரு வசன கவிதையாக சொல்லியிருக்கேன். அந்த காலத்தில் நன்னன்னு ஒரு ராஜா இருந்தான். அவன் தோட்டத்தில் ஒரு மாம்பழத்தை ஒரு குழந்தை சாப்பிட்டுச்சுன்ட்டு அதை வெட்டி போட்டுறான். ஆனால் ஔவையாருக்கு அவன் தான் கிடைச்ச அந்த கண்ணி கண்ணி நீ சாப்பிட்டு தமிழை நல்லா வச்சுக்கோன்னு சொல்கிறான். இந்த ஆட்டிடியூடை பாருங்க அப்படின்னு சொன்னான். அதை ஒரே விதமாக ரெண்டு மாற்றி காட்டினேன். ஃபஸ்ட்டு சீனில் ஒரு வான் உலகம், அரசவை, வெள்ளி நிலா வெண்கொற்ற குடையாகிறது, விண்மீன் விளக்குகள் வெளிச்சம் தருகின்றன, காற்று கவரி வீசுகிறது, வானவில் விரிப்பிலே வயதால் தளர்ந்த பாதம் பதித்து முதியவள் ஒருத்தி வருகிறாள். அவள் புதியவள் அல்லல், பழையவள். அதிகமான் கையில் கனியொன்று மின்னுகிறது. அவன் கனியை பார்க்கிறான், கனிவோடு அந்த தமிழ் தாயை பார்க்கின்றான். அவையே இது சாவா மருந்து, மூவா மருந்து, தாங்கள் இதை அமுது செய்தருள வேண்டும். அதிகன் வாழ்க, கொடை கொடுக்கும் கோமான் வாழ்க, வாழ்த்துவலி இடிகளை நாணச் செய்கிறது. இது ஒரு சீன். அதிகமான் கர்ணலிக்கனி ஔவையார் கொடுக்குறான். இதான உடனே அதே சீனை மாற்றி போடுறோம். வானுலகம், மேக மெத்தைகள் குமுறுகின்றன. அதாவது முதல்ல மேக மெத்தைகள்கிட்ட சிம்மாசனத்தில் ராஜாக்காரன், இப்போ மேக மெத்தைகள் குமுறுகின்றன. காற்றோ புயலாகி சீர்கிறது. அது தென்றலாக இருந்தது, காற்று புயலாகி சீர்கிறது. யாரங்கே அந்த கனி கவர்ந்த கல்வியை இழுத்து வாருங்கள். ஒரு இளம்பெண் அவன் முன்னால் இழுத்து வரப்படுகிறாள். என் தோட்டத்து மாங்கனியை கவர்ந்து நின்ற கல்வி நீதானா? அந்த பெண்ணின் பெற்றோர்கள் வந்தார்கள். அவள் வசந்த பருவத்தில் கால் வைத்திருக்கும் வாசமலர், கொய்து விடாதே. அவளின் தங்க உடலின் எடைக்கு எடை தங்கம் தருகிறோம். அரற்றினார்கள், அழுதார்கள். கண்ணீர் கல்லை என்ன செய்யும்? ஒரு கனியை அறியாது உண்டதற்காக ஒரு பருவக்கனி சாவின் கரத்திலே விருந்தாகப்படுகிறது. நன்னன்கள், 2 அரசர்கள், 2 கதிகள், 2 கனிகள், எல்லாமே சொல்லினே வரும்போது 2 அரசர்கள், 2 கனிகள், 2 கதிகள். இப்பொழுது எதற்காக இந்த பழங்கதை என்று கேட்கிறீர்களா? பழைய அரிசி தானே சுவையான சோறாகும். புது அரிசி இருந்தாக்கா அதில் சமைக்க மாட்டாங்க. அது 1 தடவை தண்ணியில் வெயில் வச்சு தான் அதில் பண்ணுவாங்க. பழைய அரிசி தானே சுவையான சோறாகும். இன்று இங்கே நம் கண்ணெதிரே எத்தனை அதிகமான்கள் இருக்கிறார்கள், எத்தனை நன்னன்கள் உலாவுகிறார்கள். இந்த கணக்கெடுப்பில் தான் வாழ்க்கையின் பொருளே பொதிந்து இருக்கிறது. 2 லைன் தான். அதை இப்படி நம்ம கண்ணு மூக்கு காதெல்லாம் வச்சு ஒரு ஸ்டோரியாக சொல்கிறோம். ஆனால் வாட் ஏ மாரல் இல்லையா? உலகத்தில் 2 விதமும் இருக்காங்க. சரி, ஒரு அதிகமான இருக்கான். அவன் தமிழுக்காக இதெல்லாம் கொடுத்தான், எல்லாம் ஆகிப்போச்சு. அப்போ அந்த ஔவையார் ஏதாவது நல்ல செஞ்சாலா நல்ல செய்யலையா அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க. ஒரு அரசன் இருக்கான். அவனை எல்லா சிற்றர்களும் சேர சோழ பாண்டியர்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு அவனை கொலை பண்ணிடுறாங்க. அவனுக்கு 2 டாட்டர்ஸ், அங்கவை சங்கவைன்னு. ஔவையார் காட்டு வழியாக போகிறபோது ரொம்ப ஏழ்மையான நிலையில் 2 வயசு பொண்ணுங்களை பார்க்குறாங்க. அந்த பொண்ணுங்க கூட்டு போய் சாப்பாடெல்லாம் போடுறாங்க. யாருங்கப்பான்னா, நாங்கள் வள்ளல் பாரி மன்னனுடைய மகள்கள், எதிரிங்கெல்லாம் எங்கள் அப்பா கொண்டுட்டாங்க அப்படின்னு. முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியின் மகள்களுக்காக இந்த கஷ்டம் சொல்லிவிட்டு இன்னமோ அவளை அங்கே அலர்ட் பண்ணிக்குது. ஒரு சிற்றரசனை பார்த்துட்டு மலையம்மான்னு சொல்லிட்டு இந்த 2 பேருக்கும் கல்யாணம் பண்ண போகிறாங்க. பண்ணுற போது மற்ற 3 ராஜாங்களும் சும்மா தொலைக்க வேண்டியதில்லை, அவங்கெல்லாம் படையெடுத்து வர்றாங்க இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணுங்கிறதுக்காக. இப்போ ஔவையார் பிள்ளையாரை கும்பிடுறாங்க. அப்போ அவங்க எதிரில் வர்ற படை இந்த பக்கம் இவங்க இருக்க இடம், நடுவில் பூமி பழந்து போகுது. அவங்களால இந்த பக்கம் வர முடியல. அங்கவை சங்கவைக்கும் அந்த சிற்றரசனுக்கும் ஔவையார் கல்யாணம் பண்ணி வைக்கிறான். பண்ணிவிட்டு அவங்கள பார்த்து கேட்குறா, நீங்கள்லாம் ஒரு ராஜாக்களா? ஒரு ராஜாவை கொன்னது இல்லாமல் அவன் பொண்ணு கூட கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு படையெடுத்து வந்திருக்கீங்களே அப்படின்னெல்லாம் திட்டுவான் அந்தம்மா. அப்போ ஒரு பழத்தை சாப்பிட்றது ரொம்ப வருஷம் உயிரோடு இருக்கிறதுக்கான எல்லா தகுதிகளும் ஔவையாருக்கு இருந்துச்சா இல்லையா? நல்லா யோசனை பண்ணு.
அதனால தான் முருகப்பெருமான் அவங்களுக்கு தரிசனம் கொடுக்குறாரு. அவையார் இருக்காங்க. அப்போது மரத்து மேலே ஒரு பையன் உட்காந்துருக்கான், ஒரு ஆடு மாடு மேய்க்கிற பையன். இந்தம்மா மரத்துக்கடியில் உட்காந்துருக்கு. அவன் கேட்குறான், உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு கேட்குறான். இந்த அம்மா ஏதோ ஒரு பழம் போடுப்பா அப்படின்னு அவன் மரத்தை உழுக்கிறான். கீழே விழுந்த பழத்தை, நாவல் பழம் இல்லையா, அதை எடுத்து இந்த அம்மா ஊதி ஊதி சாப்பிடுது. மேலே இருக்கிறவங்க கேட்கான், பழம் சுடுதா பாட்டி அப்படின்னு. அப்பா இந்த அம்மா சொல்லுது, கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவென்று உற்ற கள்ளமடைந்து ஓதுகின்றாள் அப்படின்னு சொல்லி அப்போ தான் முருகன் அவளுக்கு தரிசனம். ஸோ முருகன் கிட்ட இந்த அம்மா கேள்வியெல்லாம் கேட்கும். அதுக்கு முருகன் பதிலெல்லாம் சொல்லுவார். இதுதான் அந்த சினிமாவில் வர்ற ரொம்ப இனியது கேட்கின் தனி நெடுவேலோய் இனிது இனிது ஏகாந்தம் இனிது அதனின் இனிது இப்படின்னு எது எல்லாம் உலகத்தில் நல்லது அப்படின்னு ஔவையாருக்கும் முருகனுக்கும் ஒரு கன்வர்சேஷன் நடக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன இப்படி சோதித்து? தமிழால் உன்னோடு விளையாடவே யாம் இவ்வாறு வந்தோம். எங்கே நாம் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல் பார்க்கலாம். ஐயனே, கேட்பதும் நீ, கேள்விக்கு பதில் சொல்ல வைப்பதும் நீ. உன்னை என்று எனக்கு தனித்தன்மை ஏது? எமது பூரண ஆசைகளை தந்தோம். சொற்றமிழால் எமது வினாவிற்கு விடை சொல். சித்தம். ஔவையே, உலகில் அரியது என்ன? அரியது கேட்கும் வரிவடிவேலோய் அரிது அரிது மானிடராதல் அரிது. மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் சீதலரிது. தானமும் தவமும் தான் சீவராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே. அரியது கேட்டமக்கு அழகாக தமிழில் விளக்கம் தந்த மூதாட்டியே, கொடியது என்ன? கொடியது கேட்கும் வடிவடிவேலாய் கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை. அதனினும் கொடிது ஆற்றுணா கொடுநோய். அதனினும் கொடிது அன்பில்லா பெண்டிரு. அதனினும் கொடிது அவர் கையாரின் புறவும்பது தானே. மிக்க மகிழ்ச்சி. சொல்லால் தமிழால் வெல்லாத உலகையெல்லாம் வெல்லும் திறமை படைத்த ஔவையே, பெரியது என்ன? பெரியது கேட்கும் நெறிதமிழ் வேலோய் பெரிது பெரிது புவனம் பெரிது. புவனமும் நான் முகல் படைப்பு நான் முகல் கரியமானுந்தியில் வந்தோம். கரியமானோ அலைகிடத்துயின்றோன் அலைகடலோ குருமுனி எங்கையில் அடக்கும். குருமுனியோ கலசத்து பிறந்தோன் கலசமோ புவியிற் திருமண். புவியோ அரவிருப்பொருதலிப் பாரம் அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரும். உமையோ இறைவர் பாகத் தொடுக்கம் இறைவரோ தொண்டருள்ள தொடுக்கம். தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரிதே. ஔவையே, வானவரும் உனது வாக்கிற்கு அடிமையாகி விடுவர் என்றால் அதில் வியப்பில்லை. இனியது என்ன? இனியது கேட்கும் தனி நெடுவேலோய் இனிது இனிது ஏகாந்தம் இனிது. அதனினும் இனிது ஆதி தொழுதல். அதனினும் இனிது அறிவினது சேர்தல். அதனினும் இனிது அறிவுள்ளோரை கனவிலும் நனவிலும் காண்பது தானே. அரியது, கொடியது, பெரியது, இனியது அனைத்துக்கும் முறையோடு விடைபகன்ற ஔவையே, புதியது என்ன? என்றும் புதியது பாடலென்றும் புதியது. பொருள் நிறைந்த பாடலென்றும் புதியது. முருகா உன்னை பாடும் பொருள் நிறைந்த பாடல்
கொடுத்த பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியது. அருள் நிறைந்த புலவர் நெஞ்சில் அமுதம் என்னும் தமிழ் கொடுத்த பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியது. முருகன் என்ற பெயரில் வந்த அழகே என்றும் புதியது. முருகன் என்ற பெயரில் வந்த அழகே என்றும் புதியது. முறுவல் காட்டும் குமரன் கொண்ட இளமை என்றும் புதியது. முறுவல் காட்டும் குமரன் கொண்ட இளமை என்றும் புதியது. அந்த காலத்தில் வந்து ரொம்ப நல்ல படம் ஔவையார். இப்போ இந்தம்மா சொல்லிச்சு, நான் நடிக்கிறதா இல்லை, நான் சாமியார் ஆயிட்டேன். இந்தம்மா அப்படி தான் ஒரு பழைய பாகவதர், பெரிய ஆக்டர் எஸ்ஜிபி கிட்டப்பான்னு, அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால வெள்ளை துணி கட்டின்னு அவர் இறந்த பின்னால் சாமியாரம் ஆகிப்போச்சு. அதனால் வாட்டணும். அதை பார்த்துட்டு இந்த அம்மாவை கலைஞர் கருணாநிதி கூப்பிட்டு பூம்புகார் சினிமாவில் கவுந்தி அடிகளாக நடிக்க வச்சாங்க. கோவலன் வந்து மதுரைக்கு போகிறான் இல்லையா, அப்போது அவங்களுக்கு வழிகாட்டுற கவுந்தி அடிகள் ஆயர்பாடிக்கெல்லாம் கூட்டின்னு போய் அவங்க தங்கறதுக்கு இடம்லாம் பண்ணி கொடுக்குறது. அதுக்கப்புறம் காரைக்காலம் மாதிரி இப்படி பல வேடங்களில் இந்த மாதிரி தெய்வீகமான வேடங்களில் அவர்கள் நடித்தார்கள். அவங்க பேர் வந்து கொடுமுடி கோகிலம். கொடுமுடி எங்கே இருக்குது? நம்ம ஈரோடு பக்கத்தில் இருக்குது இல்லையா, அங்கே தான் இருக்குது கொடுமுடிங்கிற இடம் இருக்குது. அது ரிவரெல்லாம் கூட இருக்குது. சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த ஒரு இடம் இந்த அங்கே இருக்கக்கூடிய சிவனாலயம்னு சொல்லக்கூடியது. இன்ஃபேக்ட்டு இந்த அம்மா சுந்தராம்பாள் அப்படின்னு பேர் வச்சுருக்க. ஆனால் சுந்தரர் இருந்தார் இல்லையா சிவபெருமான்கிட்ட, அந்த ஆத்மாவுக்கும் இந்த அம்மாவுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது. இல்லைன்னா சுந்தராம்பாளுங்கிற பேர் வந்து ரொம்ப ரேர் வைக்கிறதுன்றது. அதே சினிமாவில் ஒரு ஆள் வந்து எங்கள் வீட்டில் சாப்பிடுங்கன்னு கூப்பிட்றோம். இந்த அம்மா வெளியே உக்காண்டிருக்கு. உள்ளே போனவன் என்ன பண்ணுறான், ஒய்ஃப் வந்து அடங்காப்பிடாரி. அதனால் அவளுக்கு தலையை வாரி பேனெல்லாம் எடுத்து அவளுக்கு நல்லா மேக்கப்பெல்லாம் போட்டு அவள் நல்ல மூடில் இருக்கிற போது ஒரு விருந்தாளி அவளுக்கு இன்றைக்கி சாப்பாடு போடணும் அப்படின்னு கெஞ்சுறான். அவள் வந்து அவனை அடிக்கிறதுக்கு வர்றா கட்டையை எடுத்துக்கிட்டு. அப்போ இந்த அம்மா இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கு. அப்போ சொல்கிறா, இந்த மாதிரி மனைவி ஏருக்கு மாறாக இருப்பாளே ஆயின் கூறாமல் சந்நியாசம் கொள்ளணும். அதாவது பொண்டாட்டி நீ சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கலை அப்படின்னா சன்னியாசம் எடுத்துக்கோ. இப்படியெல்லாம் நீ ஹியூமிலியேட் ஆகி வாழ தேவையில்லை. ஏன்னா இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை. குடும்பத்தில் இருக்கிறவன் தான தர்மங்களை செஞ்சு வாழ்கிறதுக்காக தான் இருக்கான். அதையே பண்ண முடியலன்னா இன்னும் பொண்டாட்டி பிள்ளை குட்டிங்களை கட்டின்னு குடும்பத்தில் இருக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற வார்த்தை. செல்விருந்து ஓம்பி நல்விருந்து பார்த்திருப்பான், செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான், நல்விருந்து வானத்தவர்க்குன்னுவாங்க. இப்போ தான் ஒரு விருந்தாளி போனானா அடுத்த விருந்தாளி வரமாட்டானான்னு பார்த்துக்கிட்டு இருப்பானா, அவன் தான் தேவர்களுக்கு உகப்பானவன் அப்படின்னு. அப்போ விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தேனும் வேண்டற் பாட்டு அன்று. ஒரு விருந்தாளி நம்ம வீட்டில் வர்றபோது உங்கள்கிட்ட சாவா மருந்து படிக்க வைக்கக்கூடிய எலிக்சராக இருந்தால் கூட அவனுக்கு கொடுக்காம நீ சாப்பிடக்கூடாது. இப்படி பல சட்டங்கள் இருக்குது. அதனால் கூறாமல் சன்னியாசம் கொள்ளுன்னொடனே அவன் வந்து இந்த அம்மா பின்னால் ஓடி வந்துடுறான், ஔவையார் பின்னால். அப்போ பொண்டாட்டிக்காரர் வந்து அழுது, நான் வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தா நீ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் கணவனை இடுப்பில் முடிஞ்சு பத்திரமா வச்சுக்க முடியும், இல்லைன்னா நீ சொன்ன பேச்சை கேட்க மாட்டான்ட்டு, அதனால் நான் பண்ணிட்டேன், என் ஹஸ்பண்ட் மேலே எனக்கு ரொம்ப மரியாதைலாங்குது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த படத்தில் ஔவையார் சினிமா பூராவுமே மாரல்ஸ் தான். ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் எப்படி வாழணுங்கிறதுக்கான மாரல்ஸ் தான் அந்த சினிமாவில் இருக்கும். ரொம்ப நல்ல படம். அந்த காலத்துலேயே வந்து ஒரு இது இருக்கு இல்லையா, யானைங்க அதெல்லாம் நூற்றுக்கணக்கில் வரும். இந்த கோட்டையை இடித்து இதெல்லாம் தள்ளிட்டு உள்ளே போகும். அந்த மாதிரி என்னடா பண்ணுறேன். அந்த காலத்தில் சந்திரலேகான்னு ஒரு படம் வந்தது. சந்திரலேகாவில் அப்படி தான் இந்த பேரல்ஸ் இருக்கு இல்லையா, என்ன பேரல்ஸ் இல்லை பியர் பேரல்ஸ், அதுக்குள்ளே தங்களுடைய ஆட்கள் எல்லாம் ஒழிச்சு வச்சுக்கிட்டு வந்துடுவாங்க. அந்த ட்ரம்ஸ் மேலே நின்று எல்லோரும் டான்ஸ் ஆடிக்கின்னே இருப்பாங்க. கடைசியில் அந்த ட்ரம்ஸ்குள்ளே இருந்து அந்த எதிரி ஆட்கள் எல்லாம் வந்து இந்த ஆள் கூட சண்டை போட்டு மீட்டிடுவாங்க. இதுதான் சந்திரலேகா சினிமாவில். அந்த காலத்தில் ரஞ்சன் ஒருத்தன் நடித்தான். அதில் ரொம்ப பெரிய படம், ஹிட் படம் அது. இதெல்லாம் பிரம்மாண்டமாக அந்த காலத்தில் எடுக்கப்பட்ட படங்கள். இன்றைக்கி கூட நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். அதாவது கொஞ்சம் கூட ஒரு இரலவெண்ட்டாக இருக்காது. அவ்வளோ பிளான் பண்ணி அவ்வளோ அழகாக எடுத்திருப்பாங்க எல்லா படத்தையும்.
இன்னும் சிலதெல்லாம் வந்தது, அது அந்த அளவுக்கு எடுபடலை. ராவ் பகதூர் சிங்காரம்னு ஒரு படம், தில்லானா மோகனாம்பாள்னு சொல்லி, இது எல்லாமே கொத்தமங்கலம் சுப்பு அவங்கெல்லாம் எழுதி ஜெமினி ஸ்டுடியோஸில் எடுக்கப்பட்ட படங்கள். கொத்தமங்கலம் சுப்பு அந்த காலத்தில் ஏ டைப் ஆஃப் ஏ ஸ்கிரிப்ட் ரைட்டர், டைரக்டர்லாம். அவங்க ஃபேமிலியில் ஒரு 30-40 பேர் எங்கிட்ட வந்துன்னு இருந்தாங்க. அமெரிக்காலேயும் இருக்காங்க, மெட்ராஸில் இருக்காங்க, எல்லாருக்கும் வயசு கீசு ஆகிருக்கும். எங்கள் காலேஜில் நான் வாணியம்பாடியில் படிக்கிற காலத்தில் கொத்தமங்கலம் சுப்புவை கூப்பிட்டேன். அவர் வந்து அந்த கவியரங்கம்னு இருக்கும், அந்த கவியரங்கத்துக்கு என்ன தலைப்பு, முத்தமிழ் பறவைகள். முத்தமிழ்னா என்ன, இயல் இசை நாடகம். அப்போ இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இயற்றமிழுக்கு என்ன, கிளி. இசைத்தமிழுக்கு குயில். நாடகத்தமிழுக்கு மயில். அதனால் 3 கவிஞர்கள், ஈரோடு தமிழன்பன், இந்த மாதிரி நல்ல பெரிய கவிஞர்கள் கிளி, குயில், மயிலை பற்றி, இயல் இசை நாடகத்தை பற்றி பார்த்து போகிறாங்க. அதுக்கு கொத்தமங்கலம் சுப்பு தான் தலைவர். நான் அப்போ ஸ்டூடெண்ட்டில் ரொம்ப ப்ராமினெண்ட்டு. அவருக்கு வந்து நம்ம இது சொல்லும், வெல்கம் எல்லாம் சொல்லும். அப்போ நான் சொல்கிறேன், கொத்தி தின்னுகின்ற கிளியை, அவர் பேர் ஞாபகம் வச்சுக்கோ, கொத்த மங்கலம் சுப்பு, கிளி, குயில், மயில். அதனால் கொத்தி தின்னுகின்ற கிளியை, கொத்த வந்துச்சா, கிளி வந்துச்சா. மங்கள இசை எழுப்புகின்ற குயிலை, குயில் வந்துச்சு, மங்களம் வந்துச்சு. மேலே கை காட்டுறேன், முருகன். சுப்புவுக்கு பிரியமான சுந்தரமா மயில், சுப்பிரமணியர், இவர் பேர் சுப்பு. சுப்புவுக்கு பிரியமான சுந்தர மயில் வந்துச்சு. ஸோ கொத்தி தின்னுகின்ற கிளியை, மங்கள இசை எழுப்புகின்ற குயிலை, சுப்புவுக்கு பிரியமான சுந்தரமா மயிலை கூட்டி வைத்து அரங்கேற்றும் இந்த கவியரங்கிற்கு கொத்தமங்கலம் சுப்பு விட்டால் ஒத்த மங்கலத்தை வரும் உண்டா அப்படின்னு அவர் ஒரு மாலையை என் கதிர் போட்டு என்னை கட்டிப்பிடிச்சினார். இதெல்லாம் இப்போது 16 to 18 இயர்ஸ் இருக்கும். அந்த காலத்தில் எஸ்எல்சி தான், அப்புறம் பியூசி எல்லாம் காலேஜில் வந்துடும். 11th 12th கிடையாது அப்போது. பியூசி, அதுக்கப்புறம் 3 வருஷம் டிகிரி. ஸோ ஒவ்வொரு வகையிலுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்னுடைய ஏர்லியர் லைஃப் இருக்கு இல்லையா, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த காலத்தில் பசங்களுக்கு அவ்வளோ டேலண்டெல்லாம் கிடையாது. இன்றைக்கி உள்ள பசங்களுக்கு இந்த அளவுக்கெல்லாம் கன்சீவ் பண்ணி போட்டு அடிக்கிற அளவுக்கெல்லாம் வந்து டேலண்ட் கிடையாது. தமிழே வரமாட்டேன் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற பசங்களுக்கு. நாங்கள்லாம் ஒரு காலத்தில் பூந்து விளையாடினவங்க, வித்தியாசமாக இருக்கும். அது எங்களுக்கு கிடைச்ச வாத்தியாருங்களும் நல்லவங்க. எங்கள் தோ இட் வாஸ் எ இஸ்லாமிக் காலேஜ், அது டொனேஷன் வாங்க மாட்டாங்க. பிகாமுக்கு தமிழ்நாட்டிலேயே நல்ல காலேஜாக அதுதான் இருந்தது ஒரு காலத்தில். அண்டு எந்தெந்த விவேகானந்தா காலேஜ் அங்கே இங்கெல்லாம் பெரிய ஆளுங்களெல்லாம் கூட்டின்னு வந்து அவங்க நிறைய சம்பளம் கொடுத்து அங்கே அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அண்டு தே வேர் வெரி டிஃப்ரெண்ட். அந்த காலத்தில் இந்த டீச்சர்ஸ் இல்லையா, 1960s, தே வேர் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ப்ரெசன்ட் டே டீச்சர்ஸ். இப்போல்லாம் அந்த மாதிரி டீச்சர்ஸே இல்லை. ஒரு காலம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போ அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸும் இல்லை, அந்த மாதிரி டீச்சர்ஸும் இல்லை, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் இல்லை. அந்த காலத்தில் செல்ஃபோன் எங்கே இருந்துச்சு, டிவி எங்கே இருந்தது இல்லையா. 1980க்கு மேலே தான் டிவியே வந்துச்சு மெட்ராஸில். அது கூட மெட்ராஸில் வரல, பாம்பேயில் இருக்கும். அது ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் தமிழில் பண்ணுவாங்க. தஞ்சை வாணன்னு ஒரு ஆள் நம்ம சிவாஜி கணேசனை வச்சு சத்ரபதி சிவாஜி, அது பாம்பேயில் ஷூட் பண்ணுவாங்க, நம்ம தூர்தர்ஷனில் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஹைதராபாத்தில் இல்லாமல் இருந்தது டிவி. தெலுங்கு ப்ரோக்ராமெல்லாம் மெட்ராஸில் தான் பண்ணுவாங்க அந்த காலத்தில். ஓகேவா. அப்போ மாகேன்டி சுப்பாராவுன்னு சொல்லிட்டு ஒரு விஜயவாடா ரைட்ரு, அவர் ஒரு சின்ன ஷார்ட்டு நாடகம் எழுதியிருந்தார். தொங்ககாரு வசூனாரு சுவாகத்தம் செப்பாண்டி. அதாவது ஒரு வீட்டுக்கு ஒரு திருட வருவான். அவன் விருந்தாளி நினச்சி அந்த வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்டு, ஒய்ஃபு அவங்கெல்லாம் அவனை உட்கார வச்சு விருந்தெல்லாம் போட்டு அவனுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு அவனுக்கு கவனிப்பான். அவன் இதெல்லாம் பார்த்தோன்னே மனசு மாதிரி திருடாது போயிடுவான். இதுதான் கதை. தொங்ககாரு வசூனாரு, திருடன் வந்திருக்கான், சுவாகத்தம்னா அவனை வெல்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் இங்கே மெட்ராஸில் தானே இது பண்ணணும், ஷூட்டிங் எல்லாம் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் தீம். ஒரு திருடன், ஒரு வீட்டு ஓனர், அவனுடைய ஒய்ஃபு. ஸோ நாங்கள் அதை இது பண்ணோம். நான் வந்து ஆந்திரா தெலுங்கு கிடையாது இல்லையா, இப்போ எனக்கு வந்துச்சு ஆந்திரா தெலுங்கு. அந்த காலத்தில் நான் மெட்ராஸ் தெலுங்கு. அதில் வர்ற வக்கீல் கேரக்டர் வந்து எனக்கு தெரிஞ்ச தெலுங்கு அதுதானே, நான் மெட்ராஸ் தெலுங்கு பேசுவேன். அவங்க வந்து மெட்ராஸ் தெலுங்கு பேசுகிற வக்கீல் கேரக்டர் இவர் ரொம்ப நாளாக பண்ணிட்டாருன்னு கை தட்டினானுங்க. நான் என்ன வச்சுக்கிட்டா வந்தேங்க மாட்டேன். ஸோ என்னுடைய லைஃப்ன்றது ஒரு ரோலர் கோஸ்டர். அத்தனை விதமான அனுபவங்களையும் பார்த்துட்டு தான்
நான் வந்து இந்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ ஊஞ்சல் உட்காந்துருக்கேன். கொஸ்டின். ஒரு உண்மையான பக்தனை தேடி வந்த பகவான் கிருஷ்ணரை 2 செங்கற்களின் மேல் நின்று காத்திருக்கச் சொல்லி தன் தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்து முடித்த பின்னர் அவரிடம் வந்த புண்டரீகனின் பெற்றோர் பாசத்தை மெச்சி பண்டரீபுரத்தில் அவனுக்காக பாண்டுரங்கனாக காட்சி தந்தார் பகவான் கிருஷ்ணர். அதே சமயத்தில் வயதான தன் கண் பார்வையற்ற தனது பெற்றோரை தனது தோளில் சுமந்து காப்பாற்றிய ஸ்ரவணன் தன் பெற்றோரின் தாகம் தீர்க்க சரையு நதிக்கு தண்ணீர் கொண்டு வரப்போன போது தசரதனால் அநியாயமாக கொல்லப்பட்டான். சாகும் தருவாயில் கூட தனது பெற்றோரின் தாகத்தை தீர்க்க முடியாமல் உயிர் விடுகிறேன் என்று சொல்லிவிட்டுத்தான் ஸ்ரவணன் இந்த உலக வாழ்வை நீத்திருக்கிறான். சுக்ரீவனுக்கும் குகனுக்கும் விபீஷணனுக்கும் சகோதர அந்தஸ்து கொடுத்து தன் இதயத்தில் வைத்து கொண்ட ஸ்ரீராமன், பறவையான ஜடாயுவுக்கு ஈமக்கடன் செய்த ஸ்ரீராமன், தனது விரோதியான ராவணனை போர்க்களத்தில் இன்று போய் நாளை வா என்று சொல்லி இரக்கம் காட்டிய ராமபிரான், தசரதனின் அம்பால் அநியாயமாக கொல்லப்பட்ட ஸ்ரவணனுக்கும் அவனது பெற்றோருக்கும் ஏதேனும் கைங்கரியம் செய்திருப்பதாக ராமாயணம் கூறுகிறதா? இந்த கேள்வியில் இருக்கிற கன்சீல்டு கொஸ்டின் என்னென்னா, கடவுளும் மனுஷனும் ஒன்றாயிடுவாங்களான்ற மாதிரி. ராமர் கடவுள். ஸோ ஈ பிஹேவ்ட் லைக் காட். அதனால தான் மானிட மனிதனாக இருந்து அவன் கடவுளாக வயத்தில் வாழ்ந்து வானரையும் தெய்வத்தில் வைக்கப்பட்டான். இந்த தசரதன் இருக்கான் இல்லையா, அவன் கடவுள் கிடையாது இல்லையா. அவன் கடவுளாக இல்லை வந்து 3 பண்டாட்டி கட்டிக்கிட்டு குழந்தை இல்லாமல் இருந்து ரிஷசிருங்க மனுஷியை கூப்பிட்டு அந்த யாகத்தில் பாயசத்தை குச்சி அதில் தான் ராமலட்சுமணன் பரத சத்திரங்கள் வந்தாங்க. ஸோ ஒரு ராமனையும் கிருஷ்ணனையும் நீங்கள் தசரதன் கூட கம்பேர் பண்ணுறதே தப்பு. ஏன்னா ஆல் சடன் தான் இஸ் எ கிங் ஹூ ஹேட் இஸ் ஓன் ப்ரியாரிட்டிஸ் ஆஃப் வேர்ல்ட்லினஸ். அண்ட் அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது அவன். நான் இந்த கேள்வி என்பது பொருந்தாது. ராமருக்குள்ள இது தசரதனுக்கு கொடுக்க முடியாது. Question from Kalyana Krishnan Ravishankar. ஐயா வைகுண்டர் ஐயாவழி நம்பிக்கையின் நிறுவனராவார். அவர் மகாவிஷ்ணுவின் அவதாரமாகவும் கருதப்படுகிறார். அவரது வரலாறு சமூக சீர்திருத்தம் மற்றும் ஆன்மீக போதனைகளில் முக்கியமானது. மூட நம்பிக்கைகள் மற்றும் ஜாதி வேறுபாடுகளுக்கு எதிராக போராடி சமத்துவம் மற்றும் ஒருமைப்பாட்டை வலியுறுத்தினார். இந்த செய்தி பற்றி விளக்கவும். திருவாங்கூர் சமஸ்தானம் இருந்தது அந்த காலத்தில். இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச அப்புறம் வல்லபாய் பட்டேல் போன்றவர்கள் போராடித்தான் திருவாங்கூரை மீட்டு தமிழ்நாட்டு கூட சேர்த்தாங்க. ஸோ இந்த ஐயா வைகுண்டர் என்பவர் அந்த காலத்தில் திருவாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்த ஒரு கேவலமான பழக்க வழக்கங்களை மாற்றுவதற்காக ஒரு சீர்திருத்தவாதியாக மாறியவர். அவர் கடவுளுடைய அவதாரமாக இல்லையாங்கிறத மறந்துடுவோம். ஒரு சாதாரண பேக்ரவுண்டில் இருந்த ஒரு மனிதன் இப்படி ஒரு சமுதாய சீர்திருத்த புரட்சியாளனாக மாறினதுன்றது காலத்தின் கட்டாயம். ஸோ திருவாங்கூர் அரசுக்கு எதிராக மக்களை எல்லாம் ஒன்றிணைத்து இந்த மாதிரிலாம் அவர் கொண்டு வந்தார். அண்ட் ஒரு காலகட்டத்தில் இதையெல்லாம் எதிர்ப்பதற்காக வைக்கம் இல்லையா, அங்கே போராட்டமெல்லாம் நடந்தது. கேரளாவில் இருக்க வைக்கம், அங்கே பெரிய சிவன் கோயில் கூட இருக்குது. ஸோ எவ்வளவோ போராட்டங்களுக்கு பின்னால் அந்த கம்யூனிட்டியில் இருந்தாங்க இல்லையா நாயர் அப்படின்னு, அவங்களுக்கெல்லாம் இவங்க உரிமைகளை மீட்டு கொடுத்தாங்க. அதனால் ஐயா வைகுண்டர் அவர் ஒரு தீர்க்க தரிசன நூலெல்லாம் எழுதியிருக்கார். உலகத்தில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி உங்கள் நாஸ்டர்டாமஸ் ப்ரெடிக்ஷன்ஸு, ஆந்திராவில் காலஜானம் எழுதிய வீரபெருமேந்திர சாமி, அந்த மாதிரி ஐயா வைகுண்டர் கூட எழுதியிருக்கார். உலகத்தில் என்னெல்லாம் நடக்கும் என்ற மாதிரி இருந்தால் படிங்க. பின்னால் அந்த ஐயா வைகுண்டர் இருக்கார் இல்லையா, அவருடைய ஸ்பிரிட்டு தான் நம்ம வடநாட்டில் இருந்து தென்னாட்டுக்கு வந்து 40 வருஷம் சுடுகாட்டில் அலைஞ்சிருந்த ராம் சரத்குமார் சாமியாக வந்தது. அதே ஸ்பிரிட்டு தான் ராம் சரத்குமார் சாமிக்கு இது பண்ணுது.
அதனால் ராம் சரத்குமார் சாமிக்கு முதல் கோயில் அங்கே தான் கன்னியாகுமரி கிட்ட வந்துச்சு. பொன் காமராஜன்னு ஒரு வக்கீல், அவர் அந்த காலத்தில் இவர் இருந்தார் இல்லையா, வசந்தன் கம்பெனி ஓனருடைய பிரதரு குமரி அனந்தன், அவர்கிட்ட சீனியராக அவர் வக்கீல் இருந்தார், ஒரு ஜூனியர் வக்கீலாக இருந்தார். அவருக்கு தீராத வயிற்று வலி வந்து நம்ம ராம் சரத்குமார் சாமிக்கிட்ட வந்து இவர் வாழைப்பழம் கொடுத்து அவரை க்யூர் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் வக்கீல் வேலையெல்லாம் விட்டுட்டு ராம் சரத்குமார் சாமி மாதிரியே கையில் விசிறி வச்சுன்னு தலைப்பால் பச்சை தரப்பெல்லாம் கட்டிக்கின்னுட்டு அவர் இது பண்ணார். அப்போ சாமி அவருக்கு சொன்னார், நீ வந்து எனக்கு கோயில் அந்த ஊரில் கட்டுன்னு சொல்லி. இப்போ இன்கம் டேக்ஸ் கமிஷனராக விஜயலட்சுமின்னு ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்களும் ஐஜி பரமகுரு இவங்கெல்லாம் சேர்ந்து வசூல் பண்ணி கேஜி ஜேசுதாஸருடைய கச்சேரியை மெட்ராஸில் நடத்தி அந்த பணத்தை அந்த பொன் காமராஜ்கிட்ட கொடுத்து அதில் தான் அந்த கோயில் கட்டினாங்க. இன்றைக்கி நாகர்கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய வைகுண்டப்பதி, ஐயா வைகுண்டப்பதின்னுவாங்க, அந்த கோயில் அப்படி தான் கட்டினாங்க. இந்த வைகுண்டர் நிறைய ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்கிறாரு, சினிமா கூட இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் படிக்க சொல்கிறார். ஐயா வைகுண்டர் predicted the overthrow of the king of Travancore and the end of caste discrimination. அதாவது சுவாதி திருநாள் மகாராஜான்னு ஒருத்தர் வந்தார். பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய எல்லா பவரையும் பிடுங்கிட்டு அவர் 5 ரூபா செலவு பண்ணோன்னா கூட பிரிட்டிஷ் கவர்னர்கிட்ட பெர்மிஷன் வாங்குறன்ற அளவுக்கு அவரை கொண்டாந்துட்டாங்க. அதனால் அதுக்கப்புறம் யாருமே கேரளாவில் பெரிய அளவுக்கு ஷைன் பண்ண முடியல சுவாதி திருநாள் மகாராஜாவுக்கு அப்புறம். Leading to the Dharma Yukam, he foretold the arrival of a righteous age where people would live in equality and peace, free from oppression. He also predicted his own return during the final judgment to establish this new era as per the Ayyavadi scripture, Akilathirattu Ammanai. Downfall of the tyrannical king. Vaikundar prophesied the end of the oppressive rule of the king of Travancore, who imposed severe taxes and perpetuated caste-based atrocities. He predicted the unfolding of the Dharma Yukam, a utopian society free from the evils of the current Kali Yugam. A central theme of his predictions was the establishment of a society where caste-based discrimination would cease to exist and all people would be treated with equality and dignity. The scriptures foretell Ayya Vaikuntar's return during the final judgment to guide people and rule over the Dharma Yukam as Dharmaraja, the king of righteousness. He predicted the growth of self-respect among the enslaved and marginalized, enabling them to fight for their rights and equality. His followers believed that by adhering to these principles, they can contribute to the establishment of the righteous era he predicted. இதெல்லாம் வந்து ஐயா வைகுண்டர் எந்த அளவுக்கு ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக இருந்து மக்களை அடிமைகள் போல் நடத்தி கொண்டிருந்த திருவாங்கூர் சமஸ்தான அந்த பிரபுக்கள் திவான்கள் கிட்ட இருந்தெல்லாம் இது பண்ணாங்கன்னு நிறைய சினிமா கூட வந்திருக்கு. அதிலிருந்து ஒரு லீடர் மாதிரி ஒருத்தன் வருவான், ராஜாக்கு எதிராக ஃபைட்டெல்லாம் பண்ணுவான், ஜனங்களை ஒன்று திரட்டுவான், அந்த மாதிரிலாம். ஸோ அவருடைய இதுதான் அந்த ஐயாவளி மார்க்கம்னு சொல்லக்கூடியது, வைகுண்டருடைய இதில் வர்றது. இதே மாதிரி ஆந்திராவில் ஒரு ஆள் வந்தார், அவர் பேர் வீரபிரமேந்திர சுவாமிகள். அவர் காலஜானம்னு ஒன்று எழுதினார், அதை அவருடைய சிஷ்யர்கள் எல்லாம் வந்து உலகத்தில் பரப்புனாங்க. அந்த காலஞானம் வந்து மண்ணுக்கடியில் ஒரு புளிய மரத்தடியில் கடப்பாக்கிட்ட புதைச்சி வச்சுட்டு போயிட்டார். ஒரு குறிப்பிட்ட டைம் வர்ற போது தான் எடுப்பாங்க அப்படின்னு. ஸோ ஆந்திராவில் ஒரு டெப்டி கலெக்டர் இருந்தான், அவன் பேர் வந்து வேதவியாஸ். அவன் பிஹெச்டியும் பண்ணியிருந்தான், ஐஏஎஸும் பண்ணியிருந்தான். ஸோ நந்தியால்ன்ற ஊரில் அவன் வந்து ஒரு பொழுது போலேன்னு ஒரு புக் ஸ்டால்குள்ளே போய், அந்த காலத்துலலாம் அந்த பழுப்பு கலர் பேப்பரில் பழைய புக்கு இருக்கும் கொட்டையத்தில், அந்த மாதிரி ஒன்று எடுக்கிறான். எடுத்து பிரித்தா அதில் வருது, இந்த மாதிரி ஓங்கோலில் கடைவீதியில் ஒரு பண்ணி யானைக்குட்டி போடணும்னு வந்துச்சு. இதெல்லாம் ஒரு புக்கான்னு மூடுறான். அப்போ ஜீப் வந்து நிற்கிது, தாசில்தார் ஓடி வர்றான், சார் சார் வாங்க, ஒரு அதிசயம், கடைவீதியில் ஒரு பண்ணி யானைக்குட்டி போட்டுக்குதுன்றான். இன்றைக்கி பார்த்து இந்த புக்கை நான் பார்க்குறேன், அது நடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டு, அதே மாதிரி யானைக்குட்டியை பார்த்துட்டு முசாஃபரி பங்களான்னுவாங்க அந்த காலத்தில், யாத்ரா நிவாஸ், அங்கே போயிடும். மறுநாள் காலத்தால் ஒரு கிராமத்துக்காரன் ஒரு கட்டு நிறைய ஓலை சூடிகள்லாம் வச்சுக்கிட்டு, நான் கலெக்டரை வீட்டில் தான் பார்த்து கொடுக்கணுன்ட்டு இவர்கிட்ட வருவான். என்னன்னா, நான் வீரபிரமேந்திரனுடைய வம்சத்தில் வந்தவன்,
அதனால் இந்த ஓலை சுவடியெல்லாம் உங்ககிட்ட கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு உத்தரவாச்சு. நான் புளியா மரத்தடியிலேருந்து தோண்டி எடுத்து உங்ககிட்ட கொண்டாந்துருக்கேன். ஸோ அவர் யூனிவர்சிட்டி ஆஃப் வேதிக் சயின்சஸ்ன்னு ஹைதராபாத்தில் ஒன்று, பெங்களூரில் ஒன்று, 2 யூனிவர்சிட்டி ஆரம்பித்து அதில் ரிசர்ச் எல்லாம் பண்ணி இந்த வீரபிரமேந்திர சுவாமிகள் எழுதிய கலைஞானத்தை தொகுத்து வெளியிட்டார். சினிமாவும் கூட வந்துச்சு. என்டி ராமராவ் வீரபிரமேந்திர சுவாமியாக நடித்து சினிமாலாம் கூட வந்தது. ஸோ அந்த வீரபிரமேந்திர சுவாமி என்னெல்லாம் சொன்னார் அப்படின்னு. இன்றைக்கி அவர் கோயில் கூட இருக்குது. கடப்பா பக்கத்தில் அவருக்கு கோயில் இருக்குது. ரொம்ப ஏழைங்களுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் போடுறாங்க. நாட் வெரி வெல் மெயின்டைன் ஆர் தட் டைப் ஆஃப் ஒரு பாஷ் டெம்பிள் கிடையாது. இருக்கானா ஒரு கோயில் அவருக்கு இருக்குது. Women will become more powerful and will start to dominate all spheres of அவர் society. சொன்னது இதெல்லாம் பெண்கள் ரொம்ப பவர்ஃபுல் ஆகிடுவாங்க அப்படின்னு. A pig will enter Mecca Masjid in Saudi Arabia, which will lead to a great war between Muslims and non-Muslims. Kings will fold hands before the people and stand. There will be explosions all across the country. There will be a tremendous fight in Kashmir. The people of higher castes will become inauspicious and will lose their ஸோ prominence. கால்டு உயர்ந்த ஜாதியில் இருந்தவங்களெல்லாம் யாரும் மதிக்கவே மாட்டாங்க. In the end of Kali Yuga, Ganga river will not flow in Kashi. காசியில் கங்கையே வற்றி போயிடும். At the end of Kali Yuga, the Shiva of Sri Sailam will talk to ordinary people and tell them about future happenings. சிவன் ஸ்ரீசைலத்தில் இருக்கார் இல்லையா, அவர் ஜனங்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவார். The idol of Tiruvallur Veeraraghava Swami will start to sweat. The idol of Kanchi Kamakshi will cry. வீரராக சுவாமி கோயிலில் திருவள்ளூர் அந்த விக்கிரகம் வேத்துக்கொட்டும். The Venkateswara Swami idol in Tirupatis, the right hand of the idol will move, and the Kanchi Kamakoti Peetam will have a person of the lowest caste heading it in the future. Christians and Muslims will go to Tirumala and worship the deity there, and the Madigas and Malas along with other castes will be the priests of the temple in the future. அதனால் திருப்பதி கோயில் என்பது வரக்கூடிய காலத்தில் வேறு மாதிரி மாறிடும். During the end of Kali Yuga, as people lose their faith in all religions, the temple of Tirupati will lose its prominence and pigs will roam in the temple with no one to take care of its upkeep. திருப்பதி கோயிலில் பன்னிங்கெல்லாம் சுற்றின்னு இருக்கும். ஏன்னா ஜனங்கள்லாம் போகிறது கம்மியாயிடும் அப்படின்னு. The river Krishna will touch the nose ring of the Kanakadurga temple in Vijayawada. கிருஷ்ணா ரிவர் இல்லையா, விஜயவாடா கனகதுர்கா கோயில் கிட்ட தான் இருக்குது. அது ரொம்ப உயர்ந்துடும். 6 major religions will combine to become one religion. 6 வித்தியாசமான மதங்கள் எல்லாம் போய் ஒரே ஒரு ரிலீஜன் தான் வரும். There will be climactic changes and they will be so bad that crops won't grow on time and there won't be rains on time. மழை வராது, வந்தால் பேஞ்சா இருக்கும், கிளைமேட்டிக் சேஞ்சஸ் இருக்கும். In the end of Kali Yuga, people who believe me will be very poor and insignificant. கடவுளை நம்புறவங்கெல்லாம் மதிக்கப்பட மாட்டாங்க, ரொம்ப ஏழைங்களாக தான் இருப்பாங்க. But they are the ones who will survive these calamities. வரக்கூடிய பிரளய காலத்தில் இவங்கெல்லாம் பழிச்சுக்குவாங்க. இன்றைக்கி யார் பவர்ஃபுல்லாக பணக்காரங்களாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் இல்லாமல் போயிடுவாங்க. An elephant will be born to a pig. இதான் நடந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு பன்னிக்கு யானை பிறக்கும் அப்படின்னு. அது நடந்தது. அதெல்லாம் ஹிஸ்ட்ரி. All the prostitutes will leave their profession and live respectable lives by marrying. A lot of false gurus will come all over time till the end of Kali Yuga saying, I am Kalki, I am Kalki. நிறைய பேர் அவங்க தான் அவதார புருஷன் சொல்லிக்கிட்டு ஜனங்களை ஏமாற்றுவாங்க. The real Kalki, when he comes, he won't say that because everyone will know in their hearts. A saffron man will take over the reins and India will see hope. All the seas shall become polluted and oceanic species shall become extinct. In one particularly fateful year, 21 highly populated Indian cities shall be destroyed in a single day. நிறைய இந்தியாவில் இருக்கிற பல நகரங்கள் அழியும். நடக்கத்தான் போகுது. பாகிஸ்தான் இவங்கெல்லாம் சண்டை போட போகிறாங்க இந்தியாவுக்கு எதிராக. பல நகரங்கள் மேலே எல்லாம் இந்த அனர்த்தங்கள் நிகழும். Intercaste marriages shall become the order of the day. The avatara of God, who shall appear on this earth by the end of the 20th century,
is clearly described as the God of gods. இப்போ ஒரு கலியுகம் முடியக்கூடிய தருவாயில் வரக்கூடிய அவதார புருஷன் ஒரு கடவுள்களுக்கெல்லாம் மேலாகிய கடவுளாக இருப்பான். தேவராஜன்னா இந்திரன், தேவாதிராஜன்னாக்கா எல்லாருக்கும் மேலான கடவுள்னு அர்த்தம். தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளையிலோ ரெம்பாவாய் அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறா இல்லையா, அந்த மாதிரி இட்ஸ் காட் ஆஃப் ஆல் காட்ஸ். Let there be no mistake, the real avatara of God, Lord Kalki, is no religious fakir or sadhu or a saffron-clad recluse. வரக்கூடிய பகவானுடைய அவதாரம் என்பது கஷாய வஸ்திரம் தரித்த பிச்சை எடுத்து உண்கிற ஒரு சன்னியாசி அல்ல. In fact, he is not a religious person at all. அவர் இந்த பழமை வாய்ந்த ஆன்மீக பாரம்பரியங்களை கடைப்பிடிப்பவர் அல்ல. But a world leader. அவர் உலகத்தில் எல்லாத்தையும் பார்த்துன்னு இருப்பார், எங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி. இவ்வளவு வேர்ல்ட் லீடர், உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய அளவுக்கு ஒரு அனுபவம் உள்ள எல்லா விஷயங்களையும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு அறிஞராக இருப்பார். A born yogi with political insight and spiritual vision to create one humanity. உலகத்தில் ஜனங்களெல்லாம் ஒன்று சேர்க்கிற வேலையை அவர் செய்வார். This and this alone should help us to identify the coming avatara. இப்போ சொன்ன விஷயங்கள் அதை வச்சு வரக்கூடிய ஆள் எப்படி இருக்கணுன்றதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் வரக்கூடிய காலத்தில் அப்படின்னு. இதெல்லாம் யார்? காலஞானம் எழுதிய. ஸோ காலஞானம் சினிமா இருக்குது, என் டி ராமராவ் நம்மக்கிட்ட கூட இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். பரமனவர் புகழ் பாட பதம் தூக்கி நீ ஆட குறை தீர்க்க வந்தாயே தேவா. பரமனவர் புகழ் பாட பதம் தூக்கி நீ ஆட குறை தீர்க்க வந்தாயே தேவா. ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி, அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.